நான் வெஜிடேரியனுக்கு கறி வடைனா, வெஜிடேரியனுக்கு வாழைப்பூ வடைங்க. வாழைப்பூ வடை. நல்ல மொறு மொறுன்னு சுட சுட எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? புரட்டாசி மாதன்றதுனால கறி மீன் கவுச்சி தாங்க நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி வெஜிடேரியன் ஏன் நான் வெஜிடேரியன் டேஸ்ட்டில் இருக்கிறத செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பாக புரட்டாசி மாதமே எல்லா மாதமும் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. சரி, பில்டப் அதிகமாக இருக்குது, வாங்க எப்படி செய்யன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் 2 கப்பு கடலைப்பருப்பை சோக் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 1 to 2 ஹார்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 2 ஹார்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ இதுக்கு வாழைப்பூ எடுத்திருக்கேன். ஸோ வாழைப்பூ பார்த்திங்கன்னா நான் ஒரு வாழைப்பூ எடுக்கிறேன். இதில் இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த நரம்பு இருக்கும், ஒரு மாதிரி பிளாக் கலரில். இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதிலே உள்ள சின்னதாக ஒரு தோலும் இருக்குங்க, அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப் பண்ணி எடுத்து அரைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், பருப்பும் ஊறிடுச்சு. இதை நான் மோர் தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ மோர் தண்ணியில் போடுறப்ப என்னென்னா கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். ஸோ பருப்பை போட்டுக்கோங்க. அண்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவையும் இதில் போட்டிருக்கேன். இதோட ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அண்ட் 4-5 பல்லு பூண்டு. நீங்கள் தோலை உரித்தாலும் சரி, உரிக்கலனாலும் சரி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கைக்கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயமாக குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அண்ட் பச்சை மிளகா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதுதான் இதில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பச்சை மிளகாய் நல்ல ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இந்துப்பு அண்ட் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா, நான்வெஜ் டேஸ்ட்டே வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். ஆனால் நான் அதுக்கு பதிலாக தான் பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் தேவைப்படாது. இன்கேஸ் பூண்டு போட்டு அரைக்காதவங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா அதே நான்வெஜ் டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக பெருசாகவே தட்டிக்கோங்க. சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா முருக விடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி, எப்பயுமே நான் சொல்கிறது தான், இரும்பு கடாயில் நீங்கள் செய்கிறப்ப நல்ல மொறுன்னு பொரிஞ்சு வரும். அந்த காலத்துலலாம் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணோம். இப்போ தான் நான்ஸ்டிக் பேன் அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. ஸோ உங்கள் புரட்டாசி மாதத்தை இந்த மாதிரியான ஃபுட் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி கமெண்ட் பண்ண மறக்காது.